ஆதியே துணை. கொடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகி யெகோவான் சாலை ஆண்டவர்களே திப்பாலிப்பு. பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அருளிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் மெய்வழி நூல் தொடர்ச்சி. வாய்ப்பேசி வயிறு வளர்க்க கவிகள் பாடி வான்பொருளை மிகவுமகா தெரிந்தவன் போல் தாய் போன்ற சித்தர்களின் நூலு கப்பா தான் படித்த இலக்கணம் கொண்டருத்தும் பண்ணி நாய் மக்கள் அறிந்தவன் போர் பிழை தீருத்தி நாதாந்த நூற்களையும் கெடுத்ததல்லால் வாய்ப்பேசியிருக்கும் போதீனம் பேசும் வண்டர்களை அறியும் முதல் வழி கேளப்பா. வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி வட்டமா சித்தியுமை பாலும் காட்டி வழியோகம் கலை நாலங்குலமுட்பாய வழி சென்றோர் என்றாற்றான் வகையாய் சொல்வார் அழியாது படிப்படியாய் நின்ற பேச்சை அனைத்தையுமே தெரிந்தவன் போர் பொதுவாய் பேசும் களிம்பான மனத்தவனை புடைத்து தள்ளி காதவழி கப்புறத்தே ஒதுங்கி நில்லே ஒதுங்கியடா நாலு கலை பாழ்போகாமல் உள்ளடங்கும் கைவாசி குமிழி பாயும் பதுங்கியடா பொருள் விளங்கும் வினயமாய்ப்பார் பாலகனே நீயும் ஒரு சித்தனாவாய் அதுங்காம நிலையிலபரோச்சமென்பார் அந்நிலைதான் விதிமதியாம் காமம் காமம் பிதுங்காமல் மோகத்தில் மோகம் கொண்டு பிறளாதே மந்திரகிரி மலையிலேரே மலையாள மடிவார நடுநாடேதான் மாதிர சூலாதி சத்தி மகமூதென்றும் தலையான தலை என்றும் பூரி என்றும் தாக்கி நின்ற சிவகளை இருப்பதென்றும் கலையான கலை என்றும் கதலி என்றும் கற்ப மேல்நிலை கம்பும் கலிமாவென்றோம் கலைமதியம் ககனவெளி பனிமின்னென்றோம் கருவமைக்கும் இடமாதி சூச்சமென்றோம் ஆதிய நாதி என்றும் சோதி என்றோம்
நடுவும் முடியண்ட பிண்டமென்றோம் சாதிலிங்கம் சஞ்சீவி கஞ்சாவென்றோம் சாற்றுகின்ற வேதமுமைம்பூதமெல்லாம் சாதி நிலை அறிந்த சித்தர் உரைத்த நாமோம் சாங்கமாய் பொழிந்ததனை நிலையிற் பார்க்க ஜோதி என்ற மகமூதை அறிந்து ஏற சொன்னதல்லால் நாமத்தில் நுழைந்திடாதே நாமத்தில் இருக்குதென்று புலம்புகின்ற நாய்மக்களதற்கு பலன் காண்பிப்பாரோ நாமும் பேர் கெட்டு போகாமலன்னாள் நான் பட்டேன் கெட்ட நடா நட்டமென்ன சோமநதி கரையிருக்கும் கரும்பு தின்றால் சொக்குமடா உன்றனையும் சுருட்டும் உள்ளே காமாதிய சுரர்கிளை கருவருக்க கையில் வேலேந்தினது பொய்யாகாதே. நமஸ்காரம். முத்தி பூர்ணம். மெய்யாகவே சதுருகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராகிய யெகோவான் சாலையாண்டவர்களே புத்தி பாலி. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவரற்கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோக அடிமைக்காயிறங்கி வந்த அருநடை பாதம் நோக இந்த அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி. சர்வ மூலமந்திர நிரூபிகராகிய இந்த கலிக்கடையில் யுகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திரங்களையும் நிரூபணையில் காட்டி கலிக்கடையில் நாம் எல்லோரையும் மறுபிறப்பாளர்களாக மாற்றி அந்த பரமபத நித்திய மகிழ்ச்சி செயலினை நம்முடைய தலையிலே அழுத்தி பதிப்பேற்பதற்காக வந்த நம் குலதெய்வம் பிரம்மப்பிரகாச பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்கள் அவர்களின் திருவருட் துணை கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய நன்மனத்தினர்கள் சந்ததியினர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இயேசுபிரான் அவர்கள் சொன்னது போல கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாத விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாங்கள் தெய்வத்தோடு வாழ்ந்தோம். அது அந்த வசந்த காலம். அதற்கு என்ன கொடுப்பனை, நாங்கள் என்ன புண்ணியம் யார் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய தகப்பனார் மெய்யை தேடினார்கள். அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே மெய்யை தேடி பல பொய்க்குருமார்களிடம் சென்று உபதேசம் பெற்று பல முறைகளை அனுசரித்து கடைசியாக பெரியாரிடம் சென்று, அதாவது கடவுளே இல்லை என்ற கொள்கைக்கும் போய் அதன் பிறகு அதில் ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்து வள்ளற்பெருமான் நம்முடைய பெரியப்பா அவர்கள் வடலூரிலே
அவங்க வள்ளல் பெருமானுடைய அந்த பாடல்களும் கொள்கைகளும் ஈர்க்க பெற்று அந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை அடையலாம் என்ற நோக்கோடு அந்த வழியை பின்பற்றி வந்தார்கள். ஏனென்றால் என்னுடைய தாத்தா, பாட்டி, முப்பாட்டனார்கள் எல்லாருமே வள்ளல் பெருமானுடைய பக்தர்களாக இருந்த காரணத்தினாலே இவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்படி இருந்து கொண்டிருந்த போது விருத்தாச்சலத்திலே மெய்வழி நாராயணசாமி ஆனந்தர் அவர் நம்முடைய சபையினுடைய உதவி ஞானாலய முன்மந்திரியாக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு பெரிய அந்த ஏரியாவில் பெரிய வக்கீல், அட்வொகேட். அதோடு அல்லாமல் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இருந்தார்கள். அதாவது நம்ம மெய்வழி சபையிலே ஒரு பொறுப்புள்ள இருந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் தான். அவர்கள் எப்படி எங்கள் அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்ததனால் என்னுடைய தந்தையார் அந்த காலத்திலே சபையில் சேருவதற்கு முன்பாக பள்ளிகள், அனாதை இல்லங்கள், மகளிர் விடுதிகள், ஏழை மாணவர் விடுதிகள், இப்படி சமூக சேவை செய்கிறோம் அப்படிங்கிற நினைப்போட நிறைய விஷயங்களில் செய்து கொண்டிருந்த போது அவங்க நாராயணசாமி ஆனந்தவர்கள் வழிகாட்டியாக அவருக்கு நிறைய துணையாக இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் அவங்க தலப்பா கட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு இது எதற்காக இது அப்படின்னு கேட்கும்போது அவர் மெய் வழி அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ நாங்கள்லாம் பொய் வழியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. டேய், நீ இப்படி தாண்டா இடக்கு முடக்கா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. காதில் அப்போல்லாம் ஏறல. அதன் பிறகு ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் ஐயப்பன் கோயிலுக்கு செல்வதற்காக மாலை போட்டுக்கொண்டு கருப்பு உடை தரித்து அந்த இதில் இருந்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நான் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போய் விருத்தாச்சலம் போய் அவங்கக்கிட்ட நான் இதுமாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அப்போது அவர்கள் கூறியது என்னென்னா, சரி நீ ஐயப்பனை போய் பாரு, வேணான்னு சொல்லலை, போகிற வழியில் மெய்யப்பன் இருக்கிறார், அவரையும் போய் தரிசிச்சுட்டு போ. அந்த ஐயப்பன் உன்னிடம் பேசுவாரா என்று தெரியாது, நம் மெய்யப்பன், எங்களுடைய மெய்யப்பன் உன்னிடத்திலே பேசுவார், உனக்கு காட்சி கொடுப்பார்கள், நீ அங்கே சென்று பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்களோட தகப்பனார் சரி நான் போகிறேன், ஏன்னா அவர் சொன்னால் இவர் மீற மாட்டார், நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு திருச்சி வந்துட்டு புதுக்கோட்டை போயிட்டு அங்கே மெய்வழிச்சாலை அப்போல்லாம் 60-62 போகிறதுக்கு அப்பொழுது இந்த பஸ் பேருந்து போக்குவரத்தெல்லாம் கம்மி. அங்கே அன்னவாசலில் சப் ரிஜிஸ்ட்ராராக இருக்கிறார் நம்முடைய சங்கமணி அனந்தர். அந்த சங்கமணி அனந்தர் அவர்கள் அதற்கு முன்பு ஸ்ரீமுஷ்ணத்தில் சப் ரிஜிஸ்ட்ராராக இருந்திருக்கிறாங்க. அதனால் எங்கள் அப்பா அவரும் மெய்வழியில் தானே இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் இங்கே தானே இருக்கார், அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்துருக்குறாங்க. இரவு 10-11 மணி ஆயிடுச்சு. அதனால் அவர் சங்கமணி அனந்தர் அங்கேயே இவங்களை தங்க வச்சு காலையில் அழைச்சிக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. அப்படி ஆலயத்துக்கு போகும்பொழுது தெய்வம் அவர்களை தரிசிக்கிறாங்க. அப்போவுமே இவர் போகும்போதே என்ன நினச்சிக்கிட்டு போகிறாரு, இங்கே என்னவோ மை போடுறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, எல்லாரையும் மயக்கி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறாங்க அவங்க. அதை கேள்விப்பட்டதுனால எப்படியாவது இதை நம்ம கண்டுபிடிச்சி நல்ல அரசாங்கத்தில் பிடிச்சி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போகிறார். அப்படி போனவர் தான் மெய்வழி தவக்குடி அனந்தர். அவருடைய இயற்பெயர் ராமமூர்த்தி. போனார். அப்போ தெய்வம் அவங்கள உட்கார வச்சு பேசுகிறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் யார் எந்த நோக்கத்தோடு வருகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா தெய்வம் நம்மை போல தூலத்தை பார்த்து பேசுபவர்கள் அல்ல, அவர்களுடைய ஜீவனை பார்த்து பேசக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவை அதுதானே. அதனால் அவங்க அதே தான் குறி. அவர்கள் இந்த கலியுலகத்திலே எத்தனை தலைகளை எத்தனை ஜீவர்களை நாம் கடைத்தேற்ற முடியுங்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் சதா சர்வ காலமும் நமக்காகவே அவங்க வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இவங்களை பார்த்த உடனே இந்த ஜீவன் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது ரொம்ப ஸ்பிரிட்டு, ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சு நீ இரு, ஒரு நாள் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் இருக்கிறாரு. அப்போது நீ சங்கமணி அனந்தர் சொல்கிறாரு, நீ ஏதாவது ஒரு பாட்டு பாடு, தெய்வத்திட்ட ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வள்ளலார் பக்தராச்சில்ல, உண்டதெல்லாம் மனமே உட்கொண்டதெல்லாம் வீணே கண்டதெல்லாம் எல்லாம் அந்த பாட்டை பாடுறாங்க. அதை பாடின உடனே என்னடா அங்கேருந்து பார்த்தேன், நீ பாட்டுக்கு இந்த பாட்டு பாடுற,
என்னன்னு தெரியல தெய்வமே, எனக்கு அந்த பாட்டு தான் வந்தது. ஏய் நீ உண்மையிலேயே சத்திரியன்டா, சரிடா நீ போய் இருந்துட்டு வா அப்புறமா நாளைக்கு அப்படின்னுறாங்க. இவர் வீட்டுக்கு விடுதிக்கு போகிறாரு. சங்கமணியானந்தர் விடுதியில் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு பரிமாறினவுடனே இவர் சாப்பிட போகிறார். சாப்பிடும் போகும்போது சாப்பிட முடியல. ஏன்னா அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது அவருக்கு வந்து உணவாக தெரியல, அது வந்து வேறு மலமாக தெரியுது. உடனே அப்படியே ஒரு மாதிரி கழிச்சுக்கிட்டு சாப்பிடாம ஏஞ்சி கழுவிடுறாரு. இதே அடுத்த வேலையும் அதே மாதிரி பண்ணுறாரு. அதனால் மறுபடியும் சங்கமணியானந்தர் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு தெய்வத்திட்ட போய், தெய்வமே சாப்பிட மாட்டேங்கிறாரு தெய்வமே. ஏன்பா? இல்லை எனக்கு வந்து இங்கே மெய் இருக்கிறது தெரியுது, ஆனால் அதை எப்படி கேட்குறது எப்படி அடையணும்னு தெரியல. அதனால் எனக்கு வள்ளலார் சொன்ன ஞாபகம் வந்துடுது. அந்த மெய்யை அடையாமல் நாம் உண்ணக்கூடிய உணவு அனைத்தும் மலம்ங்கிற அந்த நினைப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால் எனக்கு பசி இல்லை, சாப்பிட முடியல தெய்வமே அப்படின்னு கதறி அழறார். அதாவது அவருடைய அந்த போன நோக்கம் வேற, ஒரே பார்வையில் அவர்களுடைய அந்த நோக்கமெல்லாம் மாறி வள்ளலாருடைய அந்த பாடல் வந்து அவர்களை வந்து அந்த மெய்வழிக்கு கொண்டு சேர்த்தது. உடனே தெய்வம் அவர்களை ஆட்கொண்டார்கள். அவர்களை உறுப்பினராக ஆக்கிக்கிட்டு, நீ போயிட்டு குடும்பத்தோடு வா, அதுக்கப்புறம் உனக்கு மற்ற இதெல்லாம் பேசிக்கலாம். உடனே கேட்குறாரு, எனக்கு காஷாயம் வேணும், எனக்கு உபதேசம் வேணும்னு கேட்குறாரு அவர். இல்லை நீ போய் வீட்டுக்கு வா. இல்லை காஷாயம் கொடுத்துட்றாங்க. காஷாயம் கொடுத்து காஷாய தலப்பா கட்டிக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனவர் அங்கேருந்து திரும்பி மறுபடியும் வடலூர் வந்து தலப்பா கட்டிக்கிட்டு அந்த இதில் போய் உட்காந்துக்கிறார். ஏன்னா ஊருக்கு வர்றதுக்கு பயம், ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசனை. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து மிக அதாவது கடுமையான சிவபக்தர்கள். சிவனை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டாங்க. நம்ம இப்படி போயிட்டு ஆண்டவர்கள்ட்ட சேர்ந்துட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சாக்கா அவங்க நம்மளை வந்து எப்படி பார்ப்பாங்களோ, உடனே ஏதாவது கடுமையான வாசத்தில் பேசி தெய்வத்தை பேசிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் வடலூரில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து அப்போ ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. சேத்தியாத்தோப்பில் அப்பா வந்து ஒரு உயர்நிலை பள்ளி வச்சுக்கிட்டு அங்கே இதெல்லாம் விடுதிகள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து அங்கே அவருடைய வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்கள ஊருக்கு அனுப்புகிறாங்க. எங்கள் அம்மாவை போய் பார்த்து கூட்டிகிட்டு வா இங்கே அப்படின்னு. அப்போ எல்லோரும் நான் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 5-6 வயசு இருக்கும். எல்லாம் ஒரே குடும்பமே ஒரு பரபரப்பாக இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா, அவங்க மாமாக்கள் எல்லாம் ஒரே பரபரன்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல என்னான்னு. சரின்னு எல்லோரும் உடனே ஒரு வேன் பிடிச்சிட்டு நெய்வேலிக்கு இட்டுட்டு போய் வடலூருக்கு இட்டுட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா அப்படியே தலப்பா கட்டிட்டு அப்போ தாடி வர வச்சுருந்தார். ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக தாடி முடியோடு இருந்தாரா, அது அப்படியே உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு இருக்குது அந்த தோற்றம். உட்காந்துருந்த உடனே எங்கள் அம்மா போய் கிட்ட போய் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் மெய்யை கண்டு வந்திருக்கிறேன், மெய் வழியில் போய் சேர்ந்துட்டேன், நான் வேணும்னா நீ மெய் வழிக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எங்கள் அம்மா, எனக்கு நான் ஒன்றும் உங்கள்கிட்ட எதிர்த்தே பேசலையே, எங்களை இட்டுட்டு போங்க காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் குடும்பத்தோடு எல்லோரும் எங்கள் அம்மா எனக்கு இன்னொரு சிற்றன்னை ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அவங்க சாலையில் தான் இருக்கிறாங்க, மெய்வழி குணசேகர அனந்தகி. அவங்க எங்கள் அப்பாவுடைய 2வது மனைவி. அப்போ தெய்வத்திட்ட போய் நட்சத்திரானந்தர் போய் கிட்ட போய் சொல்கிறார் குசு குசுன்னு, தெய்வமே அவருக்கு வந்து 2 மனைவியான். அடா இருந்தால் போதுரா, நமக்கு இன்னொரு தலை கிடைச்சிதுரா தெய்வம், நமக்கு இன்னொரு தலை கிடைச்சிதுரா, அவளையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் இதாகிறாங்க. ஒரே இதில் எல்லாருக்கும் பிரம்மோபதேசம் கிடைக்குது. அதன் பிறகு ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் தான் என்னுடைய தந்தை வந்து அந்த பள்ளியை நடத்தினார்கள். அங்கே குடும்பம் அதாவது அந்த இக வாழ்க்கையில் அந்த ஈடுபாடோடு இருந்தாங்க. தெய்வம் வந்து இகபர சௌபாக்கியங்கள் எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவர்கள். நமக்கு வந்து இக வாழ்க்கையிலும் நம்மை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். பர வாழ்க்கையிலையும் யாரும் அடைய முடியாத அந்த பரமபத முக்தி மகிழ்ச்சி வாழ்வு வரத்திலே நம்மை ஏற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நம் தெய்வம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருந்தும் கூட எங்கள் தகப்பனார் அப்போ வந்து என்னென்னா, தெய்வத்தோடையே இருக்கணும், இந்த வாய்ப்பு இனிமேல் நமக்கு எப்போ கிடைக்க போகுது, அதனால் அந்த சுத்த வைராக்கியம் வேணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு குடும்பத்தில் இருந்த எல்லாத்தையும் நிலம் வீடு அவர் நடத்தியிருந்த பள்ளிக்கூடத்தை ஒரு நண்பர்கிட்ட கூப்பிட்டு கொடுத்தாரு. நிலங்கள்லாம் கூப்பிட்டு சொந்தக்காரங்களை நீங்கள் எல்லாம் பயிர் பண்ணிட்டுங்க பார்த்துங்கன்னாரு. வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டோம்.
ஒரு லாரியை பிடிச்சி ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டோம். நாங்கள் எல்லாம் ஒரு காரில் ஏறிட்டு எல்லாரையும் குடும்பத்தோடு எங்கள் தம்பி சாலை மாறானுக்கு அப்போ 2 வயசு, எனக்கு 11 வயது, நான் 12 வயது, நான் 8வது படிக்கிறேன். அப்போ எல்லோரும் மெய்வழிக்கு போகிறோம். அங்கே போய் சாலைவாசியாகவே இருக்கிறோம். அந்த காலம் அதாவது அந்த ஒரு பீரியட், அந்த 71லிருந்து 76 வரையும், அந்த 70லிருந்து 76 வரையும், தெய்வம் பதிமறைவாக வரையும் அங்கே அந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு இதுலேயும் நாம் வர்ணிக்க முடியாத ஒரு அந்த மகிழ்ச்சியில், அப்படி ஒரு அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்தாங்க. அந்த பரமபிதா எல்லாமாகவும் பரிமளித்து காட்சி கொடுத்தார்கள். அந்த காட்சியெல்லாம் கண்டு அவர்களோடையே அவர்கள் உண்டு கொடுத்த அந்த உச்சிஷ்டாமுதை உண்டு வாழ்ந்தங்கிற அந்த பெருமிதத்தோடு நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன அதில் விசேஷம்னாக்கா, நிறைய முக்கியஸ்தர்கள் மெய்வழியில் இருந்தவங்களுடைய குடும்பம் அடுத்த தலைமுறை நிறைய பேர் இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தவக்கொடி அனந்தர்னு தான் அப்போ தெய்வம் பேர் வச்சாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் குடிபெயர்ந்து சாலைக்கு வந்த உடனே, இங்கே வாடா, உன் பேர் நீ கொடி கிடையாதுடா, நீ தவக்குடி அனந்தர் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க தெய்வம். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, எங்கள் குடும்பத்தில், அதாவது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், இன்றைக்கி இருக்கிற என்னுடைய பேரம்பேத்திகள் வரைக்கும் அந்த மெய்வழியில் அந்த ஈடுபாடோடு அந்த மூலமந்திரத்தில் நாவையிலே ஒட்டி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது தெய்வ கடாட்சம் அல்லாமல் நம்முடைய செயல் அதில் எதுவுமே இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு அந்த வசந்த காலத்தில் நாங்கள் கண்ட காட்சிகளை எல்லாம் கூறணுன்னா அது நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு சில இதை நம்ம பங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் எதுக்கு கூப்பிட்ருக்கீங்கன்னா, ஞானம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது நம்பிக்கை, விசுவாசம், அந்த விசுவாசம் மட்டும்தான், தெய்வத்தின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் விசுவாசம் மட்டும்தான் உங்கள் வாயிலே அந்த மூலமந்திரத்தை நீங்கள் ஒட்ட வைத்து கொண்டு இருப்பது மட்டும்தான். தலையில் என் குரு தாழ்வாழி வாழி என்று நம்ம பாடுவது மட்டும் இல்லை, உண்மையிலேயே நம் ஒவ்வொருவருடைய தலையிலும் அந்த பரமபிதா குடிகொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்பது மட்டும்தான் நம்மை இந்த நரக இதிலிருந்து காப்பாற்றி நம்மை அந்த நிலைக்கு ஏற்றி நம்மை அந்த முக்திக்கு ஆளாகியவர்களாக மாற்றி நரனை மக்களாக்கி மக்களை அந்த தேவராக ஆக்கக்கூடிய அந்த நிலைமையை நமக்கு வழங்கக்கூடிய ஒன்று இன்றைக்கி நமக்கு இருக்கிறது ஒன்றே என்னென்னா, அவர்களுடைய அந்த வேதங்களை படிப்பதும் படிப்பதை கேட்பதும். அதாவது படிப்பதை விட கேட்பது. ஏன்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு, கற்றலின் ஆயினும் கேட்க, கற்க முடியலையா, பரவாயில்ல கேளு. ஆகுதோர்வர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை, மரணத்தருவாயில் அது மட்டும்தான் உனக்கு ஒரு துணையாக நிற்கும் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் குறி வச்சு தான் இப்போ நம்ம கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, உங்களை குறி வச்சு தான் அவரும் சொல்லியிருக்கிறார். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை, கற்றிலன் ஆயினும் கேட்க, அகதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதே மாதிரி அந்த கேள்வி பற்றி வள்ளுவ பெருமான் வரைக்கும் இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்னொரு குறள் கூட பார்க்கலாம். கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் யாருடைய காதுகளில் உள்ளே போய் அந்த ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தி இந்த ஜீவனை விளைவேறச் செய்து அதை அந்த முத்திச்செயலினில் ஏற்றி வைக்கிறதோ, அப்படிப்பட்ட செவிகளை உடையவர்கள் தான் செவி படைத்தவர்கள். மற்றவர்களெல்லாம் அந்த கேள்வியால் தோற்கப்படாத செவி. அது செவி அல்ல, அது ஒரு உறுப்பு, அவ்வளோதான். அதாவது பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல மெய்யை வச்சுருக்கிறாங்க, கடைசியில் செவியை வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா மெய் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் அநேகமாக நிறையா நூல் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஏன் மெய் வழின்னு பேர் வந்தது? அப்போ மெய்னா என்ன? ஐம்பொறியில் மெய் இருக்குது, அது முதல்ல இருக்குது. ஆனால் உலகத்தில் மெய்ன்னா இந்த உடம்பு, இதுதான் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கக்கூடியது, பேசி கொண்டிருப்பாங்க, நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனால்
இந்த அழிந்து போகக்கூடிய உடம்புக்கா மெய்ன்னு பேர் வைத்திருப்பார்கள்? இல்லை, அழியாத ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த சர்வேசனுடைய பிரதிபிம்பமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த ஒரு பொருள் எதுவோ அதுதான் மெய். அது என்றும் அழிவதில்லை. ஒன்று பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்திலே ஏற்றப்பெற்று நெடுங்கால மகிழ்ச்சியாக வாழக்கூடிய முத்தி நிலையை அடையணும். அப்படி இல்லையா, அழிநிலைக்கு சென்று கீழிறங்கி யமன் கைப்பட்டு அல்லலுற்று அழியாத அந்த அவஸ்தை தேகத்தை பெற்று எரிநரகத்திலே அவஸ்தைப்படணும். ஆக அதற்கு அழிவு கிடையாது. ஏன்னா அது இறைவனுடைய சொரூபம். அந்த இறைவி சொரூபமாகிய அந்த பொருளை மனிதன் எனக்கு கொடுங்க, நான் அதை வாங்கிட்டு போகிறேன், அதை நான் திரும்ப உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த அமானித பொருளை இறைவனிடத்திலே கேட்டு பெற்று வந்தவன் மனிதன். இதை யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி இந்த உலகத்தில் தெரியாது. நாம் எப்படி பிறந்தோம், இந்த தூலம், இந்த மனித ஜென்மம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா சாதாரணமாக மனித தேகம் வர்றதே இல்லை. அதாவது அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வனம், ஜலவாழ்ச்சந்து, தரிக்கினம்னு 7 வகை தோற்றத்தில் 6வது தோற்றமாகிய மனுவாக நாம் பிறக்கிறோம். ஆனால் அதை நம்ம நரனாக தான் பிறக்கிறோம். அந்த நரனாக பிறந்தவர்களை மனுவாக மாற்றுறது எதுன்னா நம்ம அந்த கேட்குறோம் இல்லைங்களா, இந்த கேள்வி, அந்த கேள்வியால் துளைக்கப்பட்ட செவியின் மூலமாக நமக்கு செல்றக்கூடிய அந்த அருள்முத வர்ஷிப்பு, இறைவனுடைய அருள்முத வர்ஷிப்பு நம்மை மனிதனாக மாற்றுது. அடுத்தது அவர்கள் யார், நாம் யார் என்று உணர்ந்து அவர்களின் பால் நம்மை திருப்பி நாம் அவர்களோடு இணைய வேண்டும். அவர்களோடு இணைவது மட்டும்தான் நம்முடைய செயல், நம்முடைய நோக்கம். நாம் அதற்காகவே பிறந்தோம் என்று அதை நோக்கிய நம்முடைய எண்ணம் திரும்பும்போது அவங்க நம்மளை இழுத்துக்கிறாங்க. அவங்கள நம்ம இழுத்து அவர்களோடு இணையும் போது நாம் அமரனாகிறோம். அந்த அமரனாக்குவது மட்டும்தான், அமரனாக ஆகுவது மட்டும்தான் இந்த மனிதனாக பிறந்தவனுக்கு கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் வாங்கி வந்த அந்த அமானித பொருளை திரும்ப கொண்டு அவர்களிடத்திலே நாம் ஒப்படைக்கும் பொழுது அந்த கடனை அடைக்கிறோம். அது சாதாரண கடன் இல்லை, பெரும் கடன். ஏன்னா எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகள்லையும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது உண்மை. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு உயிர் அப்படின்னு வந்துட்டாலே அதில் எல்லா ஜீவராசிகள்லேயும் உயிர் இருக்குது. ஆனால் மனிதனில் மட்டும்தான் அவன் தன்னை போலவே மனித தேகத்தை படைத்து அந்த மனித தேகத்தில் மட்டும்தான் இறைவன் குடியேறி இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நாம் திரும்பி பார்க்கவில்லையே என்றால் அந்த பாவத்திற்கு தண்டனையாகத்தான் நமக்கு மரணம் வழங்கப்படுகிறது. அந்த மரணத்தில் ஒன்று நாம் அந்த யுகங்கோடி கால அந்த நரக அவஸ்தைப்பட வேண்டும், இல்லையேல் மாற்றி பிறக்க வேண்டும், மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டும், மறுபடியும் அல்லல் பட வேண்டும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இனிப்பிறவா வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்பர் பெருமான். ஏன்னா இனி என்னாலெல்லாம் பிறந்து இழைத்தேன், என்னால் இனிமேல் பிறக்க முடியாது, எனக்கு வேண்டாம், நான் இனி பிறக்க வேண்டாம், நான் உன்னுடைய திருவடி கமலங்களில் ஐக்கியமடைய வேண்டும் என்று தான் எல்லா பெரியவர்களும் கேட்கிறார்கள். அதுபோல் அந்த சர்வ மூலமந்திர நிரூபிகம், நம்முடைய மூலமந்திரம்னா என்னன்னா எல்லா மூலமந்திரங்களையும் நிரூபிக்கக்கூடிய மூலமந்திரம். ஏன் ஒரே நேரத்தில் எல்லா மூலமந்திரத்தையும் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க தெய்வம்? எப்படி அவர்களால் மட்டும் எல்லா மூலமந்திரத்தையும் நிரூபணையிலே கொண்டு நிரூபித்து எல்லா மூலமந்திரங்களுடைய செயலையும் செய்து காட்டக்கூடிய அந்த வல்லமை எப்படி அவர்களுக்கு வந்தது? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஆதிசிவன் இந்த அதாவது இந்த கோள்கள், கிரகங்கள், பிரபஞ்சம், அந்த பிக் பேங்னு சொல்கிறோம், அதாவது இந்த உலகத்தை எல்லாத்தையும், அந்த கோள்கள் எல்லாத்தையும், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வல்ஊமைன்னு சொல்கிறோம். நம்ம மான்மீகத்தில் நம்ம அந்த இதை நிறையா படிப்போம். அது கூட நான் படித்து காட்டுறேன். அப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த பரம்பொருள் இருக்கிறது இல்லைங்களா, இது எல்லாவற்றையும் உருவாக்கிய ஒரு பரம்பொருள். அதே பரம்பொருள் இந்த கலிக்கடையிலே அவர்களுடைய தூதுவர்களை அனுப்பினார்கள், அவர்களுடைய செல்ல பிள்ளைகளை அனுப்பினார்கள். ஒவ்வொருவர்களாக அனுப்பி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. ஏன்னா ஒருத்தரை கல்லால் அடித்து விரட்டினாங்க, ஒருத்தரை சிலுவையில் அரைஞ்சாங்க, ஒருத்தரை அம்பு எழுதி கொன்னாங்க, ஒருத்தரை தீயில வச்சு கொளுத்துனாங்க. இப்படி தான் வந்த பெரியவர்கள்
அதாவது பாரவான்கள் எல்லாரும் அவர்களுடைய அந்த செயலை முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் போயிட்டு தெய்வத்திட்ட மறுபடியும் போயிட்டு எங்களால் முடியலன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஆதிசிவனே அந்த பரம்பொருளே தேகம் எடுத்து வந்ததனால் மட்டும்தான் நம்ம தெய்வம் அந்த சர்வ மூல மந்திரங்களையும் நிரூபிக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றார்கள். சும்மா பெற்றாங்களா? அவர்கள் எப்படி பெற்றார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு தெரியும். இப்போ கூட அந்த அக்கா அந்த ஒரு வாக்கியம் படிக்கும்போது அவங்க கண்ணில் தண்ணி வந்தது. அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த இது வருது. ஏன்னா அவர்களுடைய குருபிரானை சந்திக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு முன்னாடி நிறையா முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த தேடல் உள்குள்ளேயே இருக்குது, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறையா போய் குருபுரார்களை சந்தித்து நிறையா அவஸ்தைகளை பட்டு அதில் ஒன்றும் திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ராஜயோகம் கட்டுறதுனால நம்மகிட்ட ராஜயோகம் இருக்குது, இதை விட பெருசாக ஒன்றும் இருக்காது இனிமே அப்படிங்கிற நினைவோடு அவர்கள் அந்த இருமாப்போடு இருக்கிறாங்க. அப்போ தெய்வம் சொல்கிறாங்க அதை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அங்கே பாட்டையா வராங்க, பாட்டையாவை சந்திக்கிறாங்க. பாட்டையாவை சந்திக்கும் போது அந்த ராஜயோகத்தை பற்றி பேசிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க தெய்வம் வந்து அவர்களை பெரியவர், அவங்களுக்கு ஏதோ நிறையா தெரியும், அதனால் அவங்கள மரியாதையோடு உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பாலும் தேனும் பழம் எல்லாம் கொடுத்து அவங்கள உபசரிக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜயோகத்தை பற்றி பேசும்போது அவங்க காது கொடுத்த மாதிரியும் இல்லை, காது கொடுக்காத மாதிரியும் இல்லை, அப்படி அலட்சியமாக அப்படி இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க தெய்வம், ஐயா பெரியவரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. அப்போ பாட்டையா சொல்கிறாங்க, நல்லா தெரியுது, அதாவது நரகத்திற்கு போகிறதுக்கு இது நல்ல குறுக்கு வழி, இதை எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பாரதூரமாக எடுத்து சொல்கிறாங்க தெய்வம், சாதாரணமாக சொல்லலை. அதை கேட்டுட்டு இது நரகத்துக்கு போகிறதுக்கு நல்ல குறுக்கு வழி அப்படின்னு பாட்டையா சொன்ன உடனே தான் தெய்வத்துக்கு வந்து அந்த இது அடித்து நொறுக்கப்படுகிறது. அப்போ இப்படி ஒருவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உண்மையான மெய்யான மெய் அங்கே தான் இருக்குது அப்படின்னு அப்போ தான் தன்னை சரணாகதி அடைகிறாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க இல்லை. அதுக்கப்புறம் 26 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் அவங்க மனம் அவர்களிடத்தில் இல்லை, அவர்களுடைய ஜீவன் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய குருவினிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைச்சிடுறாங்க. விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு அவங்களோட கிளம்பி போயிடுறாங்க. அந்த அந்த பாகத்தை நம்ம மாநிலத்தில் படிக்கும்போது அது நம்மெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இந்த மெய்யை பெறுவதற்காக நாமெல்லாம் என்ன செஞ்சோம்? நான்லாம் என்ன பண்ணேன்? தவக்குடி ஆனந்தருக்கு பிள்ளையாக பிறந்தேன், அவ்வளோதான். நான் தேடலை, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வாய்ச்சதுன்னா அப்போ வந்து நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அதாவது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெய்வத்தினுடைய அனுகிரகம், அதனால் நமக்கெல்லாம் வாய்ச்சுது. அவர்கள் வந்து அந்த அவர்களோடு செல்லும் போது ஏற்பட்ட அந்த விளைவுகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் ஒருவேளை ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு அந்த அந்த குளத்தங்கரையில் ஆலமரத்தடியில் உட்காந்து அவங்க ஏங்குறாங்க. அந்த மாதிரி இடங்கள் நிறைய இடங்கள். அதேமாரி தவத்தில் இருக்கும்போது வந்து வெறும் அந்த சப்பாத்தி கள்ளிக்கு எடுத்து கத்தியால் சீவி அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க தவத்தில். அப்படியெல்லாம் உடல் அந்த எலும்பு உருகி அவர்கள் வந்து யாரும் பெற முடியாத எல்லா சன்னதங்களையும் பெற்று யாரும் பெற முடியாத அந்த கிள்நாமம் என்னும் சன்னதங்களையும் பெற்றதனால தான் அவங்களால முடிஞ்சது அந்த சர்வ மூல மந்திர நிரூபிகராக நமக்கு விளங்க முடிஞ்சது. அந்த சர்வ மூல மந்திரங்களையும் நமக்கு அவங்க நிரூபணையில் காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயலினை உடைய அந்த மெய் வழியில் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த ஒரு இதில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது வந்து சாதாரண இது இல்லை. நீங்களும் புண்ணியவான்கள். அதான் கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறது உண்மை. அந்த விசுவாசம் அது நான் முதலே ஒரு ஜூம் மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். விசுவாசம்னா என்ன? அதாவது தெய்வம் அவர்களை ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் அந்த மூலமந்திரத்தையும் தெய்வத்தையும் நம்முடைய நினைவில் இருத்தி, நாக்கிலையோ அல்லது சொல்லுலையோ இல்லை, நம்முடைய நினைவில் இருத்தி அவர்களை நம்முடைய சிரசிலே குடியிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு யார் நம்ம மூச்சு விடுறோம், ஒரு மூச்சும் யார் விடுறாங்களோ அவர்கள் தான் விசுவாசிகள். விசுவாசம் என்றால் வெற்றி தருகின்ற சுவாசம். அதாவது யமன்பதி எல்லையிலே நம்மை வெற்றி பெற வைக்கக்கூடிய சுவாசம்.
அந்த வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள்தான் விசுவாசிகள். கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிப்பவர்கள் எப்படி பாக்கியவான்கள் என்றால், இப்போ நாங்கள் பார்த்தோம், அவர்களோட இருந்தோம், அவங்களுடைய அந்த லீலைகளை எல்லாம் கண்டு அனுபவித்தோம். அவர்களிடத்திலே நான் எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் இப்போ மூத்தவன். எனக்கு 16 வயது தான். 16வது வயதில் நான் போய் நின்றுட்டேன். தெய்வமே எனக்கு உபதேசம் வேணும்னு, என்ன நான் உறுப்பினர் ஆகணும்னு போய் நின்னேன். ஓகே, ஒன்றும் சொல்லலை, சேர்த்துட்டாங்க. தெய்வமே காஷாயம் வேணும்னு. நீ பள்ளிக்கூடம் போறியடா, காலேஜுக்கு போறியடா, பரவாயில்ல தெய்வமே நான் கட்டிட்டு போகிறேன். அப்படியா, சரி கொடு அப்படின்ட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உபதேச சபைகள் தொடர்ந்து நடக்குது. அப்போது அதை தெய்வம் அவர்கள் பதிமறைவாக போகிறோங்கிற அவங்களுக்கு தெரியாது. அவங்க சர்வேஸ்வரன், அவங்களுக்கு தெரியும் இந்த தூளம் மறைய போது. அதை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் அதை கேட்டுட்ருக்கோம் நிறைய தடவை. ஏய், நீ பார்க்கக்கூடிய இந்த தேகத்தை இன்னும் ரொம்ப நாளைக்கு பார்க்க முடியாது. இது ஈசன், அதாவது தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த இது நான் ஏகனாக இருக்கிறேன், நான் அநேகனாக மாறப்போகிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் காதில் கேட்குறோம், ஆனால் எங்களுக்கு புரியல. என்னவோ சொல்கிறாங்க, என்னவோ அப்போ புதுசாக ஏதோ பெரிய வேறு உருவம் எடுத்து வரப்போகிறாங்க, அந்த மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நிறைய உபதேச சபைகள், அதாவது பழைய உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் உபதேசம் வாங்காதவங்கள்லாம் உபதேசம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நானும் அந்த 16 வயசு எனக்கு அப்போ தான் முடிஞ்ச உடனே நான் போய் நிற்கிறேன். எனக்கு தெய்வமே எனக்கு உபதேசம் வேணும். உனக்கு என்னடா வயசாகுது, உனக்கு எதுக்கு உபதேசம் அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம். இல்லை தெய்வம், எல்லாரும் உபதேசத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ கிட்டே போனாக்கா நிறுத்திடுறாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நானும் அதை அறியணும், அதனுடைய இது என்ன, அதாவது இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே வயசு இல்லை. உடனே செக்ரட்டரி, அவன் காலேஜ் போகிறான், அதுலேயும் அவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான், அங்கே பணத்தெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் போய் நிற்பான், அதில் அவனுக்கு இது வேணாம் அப்படிங்கிறாரு கலைமகானந்தர். சரிடா வேணாண்டா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுறாங்க. 2வது முறையும் நாம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு தடவை நடக்குது, சபைக்கு உத்தரவாகுது. அப்பையும் போய் நான் நிற்கிறேன். அப்போவும் எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் நிறையா வருது. 2 செக்ரட்டரி வேணாங்கிறாங்க. இல்லைடா இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும், போகலாம் அப்படின்னுறாங்க. நான் தூக்கம் வர மாட்டேங்குது. அதாவது காலேஜுக்கு போயிட்டேனே தவிர எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, ஓடி வந்துடுவேன். அதாவது லீவ் விட்டால் ஓடி வந்துடுவேன். சாலைக்கு ஆலயத்தில் தான் இருப்போம், ஆலயத்தை சுற்றி தான் விளையாண்டுட்டு இருப்போம், திருமாலியில் சுற்றி தான் இருப்போம். நாங்கள் சின்ன பிள்ளையில் 10-11 வயசுலேருந்தே அங்கே தான் விளையாண்டுட்டு இருப்போம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னாக்கா, எனக்கு தூங்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னென்னா, நாங்கள்லாம் எப்பயுமே கம்மாக்கரையில் போய் மயில் ரெக்கை பொறுக்கி கத்தையாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்போம். அப்படி அந்த கனவில் எனக்கு என்னென்னா, ஒரு மயில் ரெக்கை எடுக்கிறேன். அந்த மயில் ரெக்கையில் நடுவில் அந்த இதில் தெய்வம் இருக்காங்க. அடுத்து ஒரு மயில் ரெக்கையை தேடி எடுக்கிறேன், அதுலேயும் இருக்கிறாங்க. அதுமாரி ஓடி 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 நிறையா பொறுக்கிறேன். எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு பார்த்தா எல்லா மயில் இறக்கையிலையும் அந்த நடுவில் இருக்கிற கண்ணில் தெய்வம் இருக்கிறாங்க. திடுக்குன்னு முழிச்சுக்கிறேன். உடனே எனக்கு என்னன்னே புரியல. அது உடனே எங்கள் அம்மாவை எழுப்பி, அம்மா என்னம்மா நான் இதுமாதிரி ஒரு கனவு கண்டேன். அந்த நேரத்துலேயே சொல்கிறேன் நான், விடிய காலம் 4 மணிக்கு. அப்படியா கனவு கண்ட? ஆமாம். அப்படின்னா உனக்கு தெய்வம் உபதேசம் கொடுத்துருவாங்கடா, நீ அடுத்த சபையில் கேளுங்கிறாங்க. எனக்கு அப்பயும் புரியல, என்னம்மா அது? ஆமாப்பா நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சபைக்கு நான் போய் கேட்குறேன். உடனே எங்கள் அம்மாவும் என் கூட வராங்க. தெய்வமே அவன் அதே நினைவாக இருக்கிறான், இந்த மாதிரிலாம் கனவு காண்றான்னு கனவை சொன்ன உடனே தெய்வம், அப்படியா கனவு கண்ட அப்படின்னு. ஆமாம் தெய்வமே. அப்பயும் கலைமாந்தர் சின்ன பையனாக இருக்கான் தெய்வமே. உடனே எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு. எங்கள் தவக்குடி அவனை கூப்பிடுனா, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா நான் வரமாட்டேன், நீ தான் போய் கேட்கணுன்னு வர்றாரு. அவர் விடுதியிலே இருந்துக்கிறாரு. கூப்பிட்றா அவனை தவக்குடியாங்கிறாங்க. தவக்குடியானந்தர் வராரு. என்னடா அவன் பையன் இதோட 2 தடவை வந்துட்டான், 3வது தடவை கேட்குறான், அவன் உபதேசம் அவன் கொடுக்கலாமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. தெய்வம் உத்தரவு அப்படிங்கிறாரு. அவர் ஒன்றும் கொடுக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? தெய்வம் உத்தரவு. சரி அவன் பிடிவாதமாக நிற்கிறான், கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. உத்தரவு தெய்வமேன்னு உடனே தான் எனக்கு அந்த சபையில் உத்தரவாகுது. நான் அந்த தெய்வத்தினுடைய அந்த மகான்மிக அந்த அதிகாரண அந்த செயலை, அந்த அவர்களுடைய அந்த விஸ்வரூப தரிசனையை, அந்த இதை கிடைக்கப்பெற்ற அதாவது 16 வயதில் கிடைக்கப்பெற்ற ஒரே ஆள் யாருன்னா மெய்வழி சபையில் நான் மட்டும்தான் சொல்லிக்கிறதுல உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமிதமும் என்றைக்குமே எனக்கு உண்டு. ஏன்னா என் கூட இருந்தவங்க நிறையா என்னுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கேட்டால் சில பேருக்கும் கிடைக்கல. அதுக்கு நான் எனக்கு கிடைச்சிதுன்னா அது எதனாலன்னு எனக்கு தெரியல.
அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ தெய்வம் அவர்களுடைய அந்த வருகை, அந்த இது இருக்கு இல்லையா, தவம், அந்த தவக்கோலத்திலேருந்து அவங்க வர்றது, அப்புறம் மதியம் தவத்திலேருந்து வர்றது, அதெல்லாம் வந்து எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். காலையில் அதேமாரி இந்த உள்ளே இருக்கிற தவமாளிகையிலேருந்து வருவாங்க தெய்வம். மதியத்தில் வயல்காட்டில் உள்ளே இருக்கும் தவமாளிகை, அங்கேருந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அந்த வரப்பு தான், இவ்வளோ தான் இருக்கும் அந்த வரப்பு. 2 பக்கமும் நெல் வயல் இருக்கும், அதில் எப்பயுமே அந்த பசுமையாக இருக்கும். அந்த வரப்பில் தெய்வம் நடந்து வருவாங்க. அது எப்படி வருவாங்கன்னாக்கா, அந்த காட்சி வந்து இவர் பாடியிருக்கிறார், மாணிக்கவாசர். என்ன பாட்டது? ஆதி யுகத்தையன் கண்டிட நின்ற அருள்வரதர் காதல் உயர்ந்த களிற்றை தேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கு இறங்கி துவாபரத்தில் ஜோதி அனந்தர் கலியில் தொழுதழ வந்தனரே இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார். எல்லாம் செய் வல்ல சித்தர் இங்கு வருகின்றார். அன்பருளத்தே இணைக்கும் அமுதர் வருகின்றார். எண்ணூறு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார். அந்த கோலம், அந்த காட்சி பார்த்திங்கன்னாக்கா, அந்த கைலாயத்திலிருந்து எப்படி சிவபெருமான் இறங்கி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காட்சி. அந்த கலர் கலராக அவங்க அந்த அங்கே இது அடைஞ்சிருப்பாங்க. அந்த அப்படியே அந்த மதியம் அந்த 12 மணி இதில் சூரிய ஒளியில் அவங்களுடைய முகம் வந்து அந்த தங்க நிறம்னு சொல்ல முடியாது, அது எந்த சூரியனுடைய நிறமா என்ன அப்படின்னு தெரியாது, அப்படி மின்னும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ் அப்படி இருக்கும். அவங்க அந்த நடை அப்படி அவ்வளோ ஒரு அந்த நடை, அந்த 110 வயசு நான் சொல்கிறது அந்த நேரம், அந்த நடை வந்து அந்த கம்பீரமாக அங்கேருந்து அவங்க நடந்து வருவாங்க பார்த்தீங்களா. அப்போ அங்கே நின்று நாங்கள் எல்லாம் அந்த பாட்டை பாடி எல்லாரும் அழுவோம். அப்படி ஒரு அந்த இன்பம் அதை அனுபவித்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். அதெல்லாம் வந்து பாக்கியம், அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு தெய்வம் அந்த பாக்கியத்தை அருளினார்கள். அந்த பாக்கியத்தை அனுபவித்தோம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். வெந்நீர் கொஞ்சம் பஞ்சாட்சரத்தை பற்றி பேசலாம். பெருங்கிரண அறுபுரி நூல் புரளும் பஞ்சாட்சரமே, புரளும் பஞ்சாட்சரமே, பிரம்மாண்ட அண்டந்தொட்டு பேசும் பஞ்சாட்சரமே. பஞ்சாட்சரமேனி அது பெருங்கிரண அறுபுரி நூல் புரளும் பஞ்சாட்சரம். 6 நூல் அதில் புரண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாண்ட அண்டந்தொட்டு பேசும் பஞ்சாட்சரம்ங்கிறாங்க. பஞ்சாட்சரம் இங்கே வெளியில் எங்கேயாவது பேசியிருக்குதா? ஆனால் பேசிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். பேசும் பஞ்சாட்சரமே, இருநிலத்தில் எவரும் எழுதாத பஞ்சாட்சரமே. அது எழுதக்கூடிய எழுத்தா? இல்லை. இருநிலத்தில் எவரும் எழுதாத பஞ்சாட்சரமே, இந்திரலோகம் தெரிய வைக்கும் எங்கள் பஞ்சாட்சரமே. அந்த பஞ்சாட்சரத்தினுடைய செயல் என்னன்னா, அது நமக்கு வந்து இந்திரலோகத்தை காட்டக்கூடியது அந்த பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரமேனி படிந்தகுல தெய்வம் அதை நெஞ்சார கண்டுதோட நீநிலத்தில் வாச்சுதுங்கே. இது இந்த பஞ்சாட்சரத்தை பற்றி ஒரு தெய்வம் ஒரு சபையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ நிறைய அனந்தர்கள் இருக்கிறாங்க. அதில் உபதேசம் வாங்கினவங்க இருக்கிறாங்க, உபதேசம் வாங்காதவரும் ஒருத்தர் அமர்ந்திருக்கிறாரு. எப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் பஞ்சாட்சரம் தெரியுமா? இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தெரியுமான்னு கேட்குறாங்க. எல்லாரும் தெரியும் தெரியுமேங்கிறாங்க. உபதேசம் வாங்காதவரும் எனக்கும் தெரியுமேங்கிறாரு. ஏய், எப்படிடா உனக்கு தெரியும் தெய்வமே. ஏய், நீங்கள் யாராவது சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை தெய்வமே, நாங்கள்லாம் எதுவும் சொல்லலை தெய்வமே.
அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? நீங்கள் தான் தெய்வமே சொன்னீங்க அப்படிங்கிறாரு அவர். தெய்வம் நான் சொன்னேனா? என்னடா சொன்னேன், எப்படா சொன்னேன்? அப்போ அவர் சொல்கிறாரு, பஞ்சாட்சரமேனி படிந்தகுல தெய்வமதை நெஞ்சார கண்டு தொழ நீ நிலத்தில் வாச்சுதிங்கே அப்படிங்கிறார். இங்கே இருக்கு, இதுதான் பஞ்சாட்சரம், வேற எங்கே தெய்வமே இருக்க போகுது? இருக்கு தெய்வமேனு தெய்வத்தை காட்டினோடனே அப்போ தெய்வத்தினுடைய அந்த மகிழ்ச்சி, அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சு, நீங்கள்லாம் என்னவோப்போ அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அது இருக்குது, இப்படி இருக்குது, அதனுடைய இதெல்லாம் பற்றி இதை பேசுகிறீங்க. அவன் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறான் பாடுறா, உண்மையே அவன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். ஏன்னா பஞ்சாட்சரமேனி படிந்த குல தெய்வம் அவங்க தான். அந்த பஞ்சாட்சரம் எல்லாரிடத்துலையும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது எப்போ அதுக்கு பலன், அது எப்போ விளங்குது, அது எப்போ பிரகாசிக்குதுன்னா, அது தெய்வங்களுடைய அந்த அருள்முத வர்ஷிப்பை நீங்கள் உள்ளே வாங்கும்போது மட்டும்தான் அதுக்கு பவர். ஆனால் அது படிந்த குல தெய்வம் எதுன்னா அது அவங்களுடைய அந்த திருமணி, அதை காட்டுறாரு. அதை காட்டும்போது அவங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன, உபதேசம் வாங்கலை, ஆனால் அவருக்கு அந்த நம்பிக்கை, தெய்வம் தான் அது இருக்கும், வேறு எதுவும் வெளியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார்ல, அந்த நினைவு. அது மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது உபதேசம் முத்திக்கான்னா இல்லவே இல்லை. வேதம் விளங்கவும் தெய்வத்தினுடைய அந்த அந்த நம்ம வேத நூல்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், இவங்க தெய்வம், இவங்க இதற்காக வந்தவர்கள், இவங்க மற்ற வந்தவர்கள்லாம் கிடையாது, இவங்க இது வேற அப்படிங்கிற அந்த அவங்களுடைய அந்த பராக்கிரம, அவங்களுடைய அந்த தனிப்பெருங்கருணை செயலை நாம் எடை போட்டு ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கும் தான் உபதேசமே தவிர, உபதேசம் ஒரு காலும் முத்தி தராது. ஏன்னா யமன் எல்லா உபதேசங்களும் வாங்கினவன் தெய்வம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த உள்ள எல்லாம் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் யாராவது உங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது நான் சொல்லித்தரேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னா அது காதில் வாங்கிக்காதீங்க. நூலை படிங்க, கலந்து பேசுங்க, பாடுங்க. நம்ம இந்த இப்போ பேசும்போதே நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ளே வரும். அதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம இன்னொருத்தருக்கு தேவையில்லாமல் இந்த தூலத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடிய மனிதர் எத்திர வல்லபம் படைத்தவராயும் இருந்தாலும் அந்த யமன்பதி எல்லைகள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் உங்களுக்கு எதையும் வழங்க முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமது சொந்த தேகம் அழியாதது, அனாதியானது. அதை பெறவே நாம் பிறந்தோம். அந்த சொந்த தேகத்தை பெற்று நம்ம குடியேறுவதற்காகத்தான் இந்த தூல தேகம் அழியக்கூடிய இந்த தூல தேகம் எடுத்து வந்திருக்கிறோம். சரி, அதுக்காக இந்த அழிய போகிற தூல தேகத்தை நம்ம மட்டமாக நினைக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா இது இவர் சொல்கிறாரு, திருமூலர், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஏன்னா இந்த ஆலயம் இல்லைன்னாக்கா, இந்த தேகம் இல்லைன்னாக்கா நீங்கள் தேடுறதுக்கு எப்படி முடியும்? அழகையால் தேட முடியாது. அந்த அழகையாகாமல் நமக்கு ஒரு தேகம் கொடுத்துருக்காங்க தெய்வம். இந்த தேகம் இருக்கிறதுலையே உயர்ந்த தேகம். அப்படிப்பட்ட அந்த தேகம் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். அந்த ஆலயம் அந்த நம்முடைய ஜீவன் லயித்து உள்ளே இருந்து அந்த பரம்பொருளை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட தேகம் இது. அதுக்கு அடுத்து என்னன்னா, அதுக்கு எது வழிகாட்டுறதுன்னா, வள்ளல் பெருமான் வாய் தான் கோபுரவாசல்ங்கிறார் அவர். வள்ளல் பெருமான் யார்? தெய்வந்தான், வேறு யாரும் இல்லை. அவங்க வாய் தான் நமக்கு கோபுரவாசல். அவர்களுடைய அந்த நாவிலிருந்து வர்ஷிக்கக்கூடிய அருள்முத வர்ஷிப்பு தான் நம்மை இந்த யமபயத்தை கடத்தி நம்மை அந்த பரமபத முத்தி மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே விஷயம் தேவபெருமானுடைய அந்த திருவாக்கு. அவர்களுடைய அந்த அது ஒரு பாட்டில் நான் நிறைய பாடியிருக்காங்க. என்ன பாட்டது? நீண்ட கோகனா, நற்று நற்றால் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. நற்று நற்றால் சித்தரி கூரத்தி பெற்ற முத்தீரை கூடஸ்தரட்ன ரே ரே மேடிய
ரே ரே மேடியா சிற்றறிவீர் கற்றும் பயனற்றவர்க்கு கல்வியை கற்பிக்கும் சாலை ஆண்ட வாகுவா உற்ற பொருள் கற்றதனாலாய பயன் அத்தனையும் ஒற்று மூணர் மேரே நற்றவாம். இப்போ அது உங்களுக்கு அந்த பாட்டை இப்போ மறுபடியும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து தெய்வம் அவர்களுடைய அந்த வாய் என்ற கூட அந்த மணிச்சூலிலிருந்து அது பிறக்குது. அந்த பிறக்கக்கூடிய அந்த அருளமுத வர்ஷிப்பை பெறுவதற்கு நமக்கு ஒரு யோனியை கொடுத்துருக்குறாங்க. அதாவது எல்லாவற்றிற்கும் ஒரு 4 யோனியில் எல்லாம் அடங்கிடுது. அமரரை விட்டுட்டு மற்ற எல்லாம் மனு, விலங்கு, ஜலமழைச்சந்து, தரிக்கணம், புல், ஊர்வனம் எல்லாற்றுமே 4 யோனியில் அடங்கிடுது. என்ன யோனி? புழுக்கம், வித்து, அண்டம், சினை. சினையில் தான் நாம் பிறக்கிறோம் நரரா. ஆனால் நரராய் பிறந்த நம்மை மனிதராக்கி மனிதராய் பிறந்த நம்மை தேவராக ஆக்கக்கூடிய ஒரு யோனி இருக்குது. அது ஆவிடை யோனி. அது வேறு எதுவும் இல்லை. அதனால தான் தெய்வம் வந்து நம்ம சாலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம உத்தரவு போட முடியும். கண்ணை நீ பார்க்காதன்னா மூடிக்கும். மூக்கு நம்ம முடிச்சுக்கிட்டா அது வந்து சுவாசத்தை கொஞ்சம் நேரம் நிறுத்திக்கலாம், வாசனையும் நுகராது. வாயை மூடிக்கிட்டாக்கா பேசாது, உணவு உண்ணாது. அது மாதிரி எல்லா புலன்களையும் நம்மளால் அடக்க முடியும். ஆனால் இதுக்கு தாழ்ப்பாக கிடையாது. அதனால தான் தெய்வம் உத்தரவின்றி உள்ளே போ காதே, அப்படிப்பட்ட காதோடு உள்ளவா அப்படிங்கிறாங்க. உள்ளே வரும்போது அதுக்கு நீ உத்தரவு போட முடியாது. அந்த உத்தரவு இல்லாமையும் உனக்குள்ளே போகக்கூடிய ஒரு இந்திரியத்தை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதுக்காகத்தான் உன்னை இங்கே நான் கூப்பிட்ருக்குறேன். அதை நீ இப்போ ஒழுங்காக எனக்கு கொடுத்தீன்னாக்கா, நான் கொடுக்கக்கூடிய அந்த அருளமுதத்தை நீ உண்டின்னாக்கா உனக்கு வந்து நான் பரமபத முத்தி செயலை வாழ்க்கையை உன் தலையில் பதிப்பிக்க என்னால் முடியும் அப்படின்னு ரகாரை அடித்து கொடியை ஏற்றி தெய்வம் நம்மளை எல்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம கொடியை ஏற்றப்போ ஒரு பாட்டு பாடுவோம். காப்பிடத்தே கதிகோளிரும் கானகத்தே காசினியில் மனுசதளம் கண்டறிய கூப்பிடுமாம் மின்வீசி அந்த கொடியின் உச்சி கூப்பிடுமாம் மின்வீசி அந்த கொடியின் உச்சி அந்த குருதேவ பரம்பரையின் தலையெழுந்து காப்பான ஆதிதேவ ரகசியங்கள் கண்டறிந்த தேவர்களே எதிர்குடியாம். அதாவது மின்வீசி குருதேவ பரம்பரையினுடைய ஒவ்வொருவருடைய தலையிலையும் எழுந்து அது எல்லாரையும் கூப்பிடுதுங்கிறாங்க. அது எங்கே கூப்பிடுது, எப்படி கூப்பிடுதுன்னு நீங்கள் நினச்சி பார்த்து உணர்ந்தீங்கன்னாக்கா தெரியும் அது எப்படி எல்லாரையும் கூப்பிடுது. தலையில் தலப்பாக ஏற்றி வச்சுட்டாங்க, அதுக்கு கீழே உள்ள அந்த பரம்பொருள் உள்ளே பதிச்சு வச்சுருக்குறாங்க. அது வந்து வெளியில் வந்து கூப்பிடுது. அது நம்ம அந்த கூப்பிட்டதுனால தான் நம்ம எல்லாம் போயிருக்கிறோம். தலையில் ரட்சிப்பிச்சா இல்லைன்னா யாராவது உள்ளே வர போகிறாங்களா? நம்மளை சார்ந்து இல்லை. அது ஆதியில் இருட்கோளமாகிய கூடஸ்த பிரம்மம் இருந்தது. அதில் ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. அப்போது ஏற்பட்ட புழுக்கத்தில் ஜலம் உண்டாயிற்று. ஜலம் கீழே விழும்போது காற்று உண்டாயிற்று. காற்று ஜலத்தை அலைக்க நுரை உண்டாயிற்று, மண் உண்டாயிற்று. கடலாகிய ஜலப்பகுதி பூமியின் மண் பகுதியை விட 3 மடங்கு பெரிதல்லவா? ஆம். அந்த ஜலத்தை பிடித்து வைக்க பாத்திரம் இருக்கிறதா? இல்லை. பூமியை தாங்க தூண் இருக்கிறதா? இல்லை. இவை மட்டுமா? இன்னும் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் முதலிய எண்ணற்ற அண்டசராசரங்கள் இருக்கின்றனவே. அவற்றை தாங்கி நிற்கிறது எது? அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய தாயாகிய ஆகாயமே அது.
உன்னிடத்தில் எசன்ஸு என்று கூறும் வடிவத்தில் சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த ஆகாயம் அண்டத்திற்கு ஒத்தது பிண்டம். வெளியில் இருக்கிற ஆகாயம் நமக்கு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனப்பட போகிறதில்லை. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம்தான் நமக்கு பிரயோஜனப்படும். நம் பொருள் தானே நமக்கு, நம்ம அடுத்தவங்க இதை நம்ம என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான். அதைத்தான் வஸ்து என்றும் பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் வேதங்களில் சொல்லப்பெறுகிறது. வஸ்து, பொருள், பிரணவம் அப்படின்னு சொல்லப்பெறக்கூடிய அந்த ஆகாயம் ஒவ்வொருவருடைய சிரசிலும் வைத்து அழுத்தி பிறப்பிக்க பெற்றிருக்கிறோம். அதைத்தான் கைப்பந்தாக வைத்து, அதை தன் கைப்பந்தாக வைத்து ஆளுகிறவர்களே உன் ஆசான். அதை நம்மளால் அதை வச்சு ஆள முடியுமான்னா முடியாது. ஏன்னா நாம் ஜீவார்கள். நாம் எங்கே வாழறோம்னா நாம் மனதில் வாழ்கிறோம். மனசில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க இந்த மனசை நம்ம அடக்க முடியுமான்னு அடக்க முடியாது. அதை பிடிக்க அது இன்னும் திமிரும் மீறும் சொல்கிறாங்க தெய்வம். அவங்க அறிவே இதை தேகம் எடுத்து வந்ததுனால அவர்கள் இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த அறிவு சுரூபத்தை சார்ந்து நம்ம நிற்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய ஒரே செயல். நம்மளால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றிச் செறிகடலோடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா உனை உணர்வை நல்காய் ஓற்றியூருடைய கோவே. அப்பர் பேசுகிறார். அதாவது மனம்ங்கிற தோணி தான் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் என்னத்தை நம்ம ஏற்றி வச்சுருக்கிறோம்னா சினம் சரக்கு, சினம் மட்டும் இல்லை, மதம், இன்னும் மும்மலம் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு அதில் நம்ம இந்த பிறவி பெருங்கடலில் நீந்திட்டு இருக்கிறோம். அதுலேருந்து கரை சேர்றதுக்கு உனக்கு அறிவுங்கிற ஒரு துடுப்பை தெய்வம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை உன்னால் பயன்படுத்த முடியுமான்னா முடியல. அதுக்கு உணர்வை நல்க வேணும். நான் அந்த மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது, அதாவது யமன் மறிக்கும் போது உன்னை நான் மறந்துடுவேன், எதுவுமே என்னை ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா என்னை அப்படியே அவன் கசக்கி பிழிந்து அந்த ஒரு அவஸ்தையை கொடுக்கும்போது எதை பற்றியும் நினைக்க முடியாத ஒரு நிலை வந்துட போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நான் உங்களை நினைக்கிற அந்த இதை எனக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாரு அவர். வேறு எதுவும் வேணாம், உங்களை நினைக்கிற இதை எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் உங்களை நினச்சா போதும், நீங்கள் என்னை தூக்கிட்டு போயிடுவீங்க. எப்படி அந்த கோழி குஞ்சு பறாந்துக்கிட்டேருந்து அந்த குஞ்சை காப்பாற்றி அப்படி அடக்கி வச்சுக்குதோ, அதுபோல் தெய்வம் அவர்கள் நம்மை எமனிடத்தில் கைப்போட விட மாட்டார்கள். அப்போ அந்த நினைவு நமக்கு இருக்கணும். அதுதான் அவரே வேண்டுறாரு. உணர்வை நல்காய் ஒற்றியுடைய கோவேன்னு அவர் வேண்டுறாரு. இப்போ நம்மளும் அதை தான் செய்ய முடியும், அதை தான் செய்யணும். மான்மியத்திலேருந்து ஒரு பகுதி படிக்கிறேன். ஆதியோதய தலைப்பருவம். அந்த தோற்றம் இல்லாமல் என்னும் அரூப வடிவமானது, அதாவது மயிலினது வண்ணங்களை அதன் முட்டையில் அடக்கி வைத்திருப்பது போன்றும், ஆகாயமராவிய வெறும் விருட்சங்களானது அதன் வித்துக்களில் அடக்கி வைத்திருப்பது போன்றும், அக்னியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்றும், இன்னும் ஆகாயமாகிய வெளியானது நெருப்பை வைத்திருப்பது போன்றும், அரிதற்கரிதாகியதற்கு ஆங்கிலத்தில் எசன்ஸ் என்று கூறும் வடிவத்தில் வைத்திருந்ததெனோ இந்த ஓமானத்திற்கும் எட்டப்படாத மேம்பட்ட ரூப வடிவத்தில் சுருட்டி மடக்கி தனது இடத்து அடக்கி வைத்திருந்த பிரம்மக்குன்றென்னும் சூழ் புடைத்த பூர்வ புராதன குடையிருட்கோளமாகிய காலகாலங்கடந்த காரிருட்காருண்ய கருப்பை நாமரூபமற்ற நாதநாதாந்தத்தை பலுவலாம் விழுங்கி பலுவலாங்கடந்து பலுவற்றிருந்தரு
பாரப்பருவத பராபரத்தை ஒலியலாம் திரட்டி ஒலியலாம் உண்டு ஒலியலாம் கடந்து உள்ளடக்கி கொண்டிருந்த வல் ஊமையை சுவையலாம் விரிக்கச் சுவையலாம் கடந்து சுருட்டி வைத்திருந்த சுயஞ்சுவை சுகிசுத்த சூதானத்தை நிறமெலாம் விரிக்க நிறமெலாம் கடந்து நிறமெலாம் திரட்டி நிறுத்தி வைத்திருந்த நிதான நிரந்தர நிராஞ்சனத்தை அசைவெலாம் கடந்து அசைவெலாம் உண்டு அசைவற்றிருந்த அநாதியாதீனருட்கோள குன்றை குணமெலாம் தாண்டி குணமெலாம் விரிக்க குணமற்றிருந்தொரு பெருங்குணப்பணப்பை மூலமும் கடந்து மும்மூலத்திற்கு முதலாய வைப்பை எழுத்தலாம் பிறந்து எழுத்தலாம் கடந்த எழுதாத எழுத்தனும் ஏகநாயக தத்துவாதீதம் என்னும் பரிபூரண புராதன பொறுப்பை எழுத்தலாம் பிறந்து எழுத்தலாம் கடந்த எழுதாத எழுத்தெனும் எழுத்தை ஏகநாயக தத்துவாதீதம் என்னும் பரிபூரண பொறுப்பை வரம்பற்ற நெடுங்காலமேறி நின்ற கடுங்கார குன்றை நிர்விகார ரகிதகன் சூல் மகவியாவென்னும் புதையலாகிய கூறிய இருள் வஸ்துவானது தனது கஜானா பொருட்களை வெளியாக்க வேண்டி எங்கனம் எக்காலத்தும் எவ்விதத்தும் தனக்கு நிகரில்லாத சுத்த சைதன்யத்தனை பெருங்கருணை என்னும் ஒரு தெளிவான நாட்டத்தை கொண்டு தனக்குத்தானே மல்கராவானதென்ன பெற்ற கடுங்கார விம்மல் என்னும் ஓர் விசும்புதல் உண்டாயிற்று. அதாவது தெய்வம் அவங்க எப்படி இந்த உலகம் இது எல்லாத்தையும் உருவாக்கி அதை எப்படி அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்டத்திற்கொத்தது பிண்டம்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லைங்களா, பஞ்சபூதங்களும் நம்மகிட்ட இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது அந்த பஞ்சபூதங்களும் நம்மிடம் இருக்கிறது. இப்போ அதில் நிலம்னா என்னன்னா எல்லாம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த தூலம், இந்த மாமிசம், எலும்பு, அது அதாவது இந்த மண்ணில் எத்தனை வகை இருக்குதோ அதே போல் அத்தனை வகை மண்ணும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. பாறை எலும்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனும் ஒரு மண்ணால் செய்யப்பட்டிருக்குது. இருதயம் செய்யப்பட்ட மண்ணால் லங்ஸ், அதாவது நுரையீரல் செய்யப்படலை. நுரையீரல் செய்யப்பட்ட மண்ணால் இந்த தோல் செய்யப்படலை. இந்த தோல் செய்யப்பட்ட மண்ணால் நம்முடைய நாக்கு செய்யப்படலை. அது மாதிரி ஒரு மண்ணும் இருக்குது நம்ம உடம்புல. நிலம், நீர் இருக்குது. அதே மாதிரி நீர், பல வகையான நீர் ஊற்றுக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அந்த பல இது இருக்குது. நீர் இருக்குது. நெருப்பு இருக்குது. நெருப்பு இருக்குதா இல்லைங்களா? உஷ்ணம், அதை உருவாக்குறதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ளே போய் தேடணும், கொஞ்சம். அதாவது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் உடம்பில் உஷ்ணம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லப்போனால் ஒரு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம கையில் இப்படி வச்சுருந்தாலே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது சூடாக வெந்நீர் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு உஷ்ணத்தை அது நம்ம உடம்பு கொடுக்குது. அந்த உஷ்ணம் இல்லைன்னா இது என்ன ஆகுதும்? அந்த உஷ்ணம் இல்லைன்னா இது உடம்பு இல்லை, இது பிணம், சவம், அப்படி ஆகிடுது. நிலம், நெருப்பு, காற்று இருக்குது. காற்று பலவிதமான காற்று இருக்குது. அதில் முக்கியமான காற்று நம்முடைய இந்த பிராணவாயு. அந்த பிராணவாயுவை நம்ம என்னான்னு சொல்கிறோம்? சுவாசம்னு சொல்கிறோம். அதை வேதங்களும், அதாவது இவங்களும் பெரியவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வாசின்னு சொல்கிறாங்க. அதை திருப்பி போட்டாக்கா அது சிவா, வாசி, சிவா. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் காற்று வரைக்கும் பார்த்துட்டோம். சரி, ஆகாயம்
எங்கே இருக்குது? நினைவு. ஏன்னா ஆகாயத்திற்கு எப்படி அளவில்லையோ, எப்படி ஒரு பரிமாணத்திற்குள்ளே அது அடைக்கப்பட முடியாதோ, எப்படி அதற்குள்ளே எல்லாமும் அடங்கி இருக்கிறதோ, அப்படித்தான் நம்முடைய நினைவும். நம்முடைய நினைவுக்கும் அளவல்ல. அந்த நினைவில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு இருக்குங்கிறதுக்கும் கணக்கில்லை. அந்த நினைவு எவ்வளவு வேகத்தில் பிரயாணம் செய்யுங்கிறதுக்கும் அளவில்லை. அந்த நினைவுக்குள் எவ்வளவு அடங்குங்கிறதுக்கும் அளவில்லை. அதுதான் தெய்வம் வந்து ஆகாயத்தில் தான் எல்லாம், அந்த ஆகாயம்தான் தாய் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கும் அந்த ஆகாயம்தான் தாயாக இருக்க முடியும். அப்போ அந்த ஆகாயத்தை நாம் எப்படி கையாள்வது, நமக்கு எப்படி அதை நமக்கு தேவையான மாதிரி கையாள்வது, அதுதான் முக்கியம். அதாவது திருவள்ளுவர் நிறைய இடத்துல சொல்கிறாரு, அதாவது எண்ணம் யாகாயம்ங்கிறது நம்முடைய எண்ணம், நினைவு. இந்த உலக வாழ்க்கையிலையும் சரிதான், நம்முடைய ஜீவ வாழ்க்கையிலையும் சரிதான். திருவள்ளுவர் சொல்கிறாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்போ நம்ம அந்த உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த உயர்ந்த குறிக்கோளோடு ஒன்று இருக்கணும். உயர்ந்த குறிக்கோள் என்ன? ஒரே இது, அது மட்டும்தான். வேறு எதுவும் உயர்ந்த குறிக்கோள், பணம் சம்பாதிக்கிறது, பதவிக்கு போகிறது, மற்ற எதுவுமே உயர்ந்த குறிக்கோள் கிடையாது. அதை விட உயர்ந்த குறிக்கோள் எதுவுமே இல்லை. உயர்ந்த குறிக்கோளுங்கிறது சிரஞ்சீவி பதவி அடையிறது. சிரஞ்சீவின்னா என்ன? என்றும் அழியாத நித்திய பேரின்பம், அதுதான் சிரஞ்சீவி. அந்த சிரஞ்சீவி பதவி அடையிறதுக்கு என்ன வேணும்? தெய்வ நினைவு வேணும். அப்போ அந்த நினைவை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களின் பால் நம்ம கொண்டு போகணும். அதை தவிர நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நம்ம திருக்குறளில் இன்னொரு இது இருக்குது, எண்ணென்ப. நம்ம படிச்சிருப்பீங்க, ஏனைய எழுத்தென்ப. எண்ணெய்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 1 2 3 அப்புறம் 8. ஏன்னா இது அது 8ன்னு சொல்லுவாங்க. எண்ணெய்னா 8, 1 2 3ன்னு சொல்லலாம். ஆனால் எண்ணென்ப, ஏனை எழுத்தென்ப. எழுத்துன்னா என்ன சொல்லுவோம்? அகரம், ஆனாவன்னா இல்லை ஏதாவது ஒரு எழுத்துக்கள், காணா காவன்னா கிணக்கின்னா எழுத்து. ஆனால் இந்த எப்படி இது வந்து 1 2 3ங்கிற எழுத்தல்ல நம்முடைய எண்ணம் அப்படின்னு இருக்குதோ, அப்படி தான் அந்த எழுத்துங்கிறதும் எழுத்து, அந்த ஊமை எழுத்து, அதாவது எழுதாத எழுத்து, ஏழ்நிலை கம்பமாகிய அந்த பிள்ளையார் சுழி, சுழி சுழித்தொரு மேல் இழுத்தது. அதான் பிள்ளையார் சுழி. சுழி சுழித்தொரு மேல் இழுக்கிறது. நீங்கள் பழைய காலத்து லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழி இப்படி இருக்காது, இப்படி தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா தெய்வம் அவர்களுக்கு வந்து நாம் வந்து, அதாவது அந்த பாதம், இருபாதம்னு சொல்லுவோம். அது வந்து ஆனால் உண்மையில் ஒன்று தான். நமக்கு வந்து நபுசாக கீழ் நோக்கியே இருக்கிறதுனால கீழே இருக்குது அந்த எழுத்து. எழுத்து இல்லைன்னாக்கா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், முடியாது. அதாவது அது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அசைந்து அதை இந்த உலகத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி இதை எல்லா விஷயங்களையும் அதை அனுபவித்து எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியது எதுன்னா அந்த எழுத்து தான். அந்த எழுத்து அசைவு இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது அகரமாகிய அந்த இது வந்து அது வந்து சிவம், அது அப்படியே இருக்கிறது. அதில் வந்து எல்லாம் அது உள்ள அடக்கமே தவிர, இந்த அசைவுகள் வந்தது எப்போ வந்ததுன்னாக்கா உங்களுக்கு அந்த எழுத்து, அந்த நடனம், திருநடனம் புரியும் பொழுது தான் எழுத்துக்கு, அந்த உலகத்துக்கு அந்த அசைவு வந்தது. அது அந்த நடராஜ பெருமாளுடைய நடனம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அந்த நடராஜ பெருமாள் நடனம் ஆடினதுனால தான் நாம் எல்லாம் வந்து அந்த அருளமுத வர்ஷிப்பை கேட்டு பெற்று அந்த ஆவிடை யோனியின் மூலமாக மாறி பிறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றோம். அது ஆடலை, அது அசையலை அப்படின்னாக்கா அது ஒன்றும் இல்லை. அது வந்து நமக்கு தெய்வம் அவர்களுக்கு அது வந்து அருளமுத வர்ஷிப்பை வழங்கக்கூடிய செங்கோலாக திகழ்ந்தது. தெய்வம் ஒளிநாடாலே சிவமயத்துக்கு மேல ஒரு எழுத்து இருக்குன்னா எப்பேற்பட்ட உயர்ந்த எழுத்து தெய்வம். அந்த செங்கோல் திருநடம் ஆடினதுனால தான் நாம் வந்து அந்த நீதி வழுவா பெருநெறியில் பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் தூலத்தோடு இருந்த பொழுது அது வந்து ஒரு சிலருக்கு தான் வாய்த்தது.
அவர்கள் தூல மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏகன் அநேகராக வந்து அவர்களுடைய அந்த அனைத்தையும் நம்முடைய வேதங்களில் வச்சு ஆசான் திருமேனி வேதம். அப்போ நம்ம வேதம் தான் நமக்கு வழிகாட்டி, வேறு யாரும் இல்லை. அந்த வேதங்கள்லேருந்து எடுத்து தான் நம்ம பேச முடியும், பேசணும், வேறு இதெல்லாம் இல்லை. இது வந்து உதாரணத்துக்கு தான் நம்ம திருவள்ளுவரை கூப்பிட்றோம், அப்பரை கூப்பிட்றோம், வள்ளலாரை கூப்பிட்றோம். அவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க, அதனால் நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கிறோம். பட்டணத்தார் சொல்கிறார் ஒரு இடத்துல, முதலாய் நடுவாகி முப்பொருளுமாய் மூன்று உலகாய் இதமாகி நின்ற இயலறியேன் பூரணமே. முதலாய் நடுவாகி முப்பொருளாய் மூன்றுலகாய் இதமாகி நின்ற இயலறியேன் பூரணமே. ஊனாய் உடல் உயிராய் உள் நிறைந்த கண்ணொளியாய் தேனாய் ருசியான திறமறியேன் பூரணமேங்கிறார். அதாவது அவங்க அதை வந்து எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கங்கிறத தான் நம்ம இதிலேருந்துலாம் புரிஞ்சிக்க முடியும். அவங்க வந்து அந்த ஒரு விஷயங்களையும் அவங்க அந்த பிரித்து எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு பட்டணத்தார் வந்து அவர் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. முதலாகி நடுவாகி முப்பொருளுமாகி மூன்று உலகமாகி இதமாகி நின்ற இயலறியேன் பூரணமே. யாரை பார்த்து பாடியிருப்பார்? இல்லை, அவர் குருவை பார்த்து அவர் பாடியிருப்பார், வேற ஒன்றும் இல்லை. அவர் குருவை பார்த்து அவர் பாடினது தான். எப்படி நம்ம நூல்களில் இருக்கிற எல்லா பாடல்களுமே நம்ம வந்து பாடுறோம் இன்றைக்கி. அது எல்லாம் நம்ம பாட்டையா அவர்களை நம்ம தாத்தா அவங்கள பார்த்து நம்ம அப்பன் பாடிய பாடல்கள் தானே தவிர அதை தான் நம்ம திரும்ப நம்ம பாடிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டன்னு பார்த்து பாடின பாட்டு அது எல்லாமே. வீரபோக வசந்தராயர் அவர்கள் கானகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை. வீரபோக வசந்தராயர் அவர்கள் கானகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை. அது எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் பாருங்க, நிலைத்து இருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை. இதில் அழிவில்லாத காலமாகிய பத்திரிகைகளை உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை. அங்கே மான்மிய மகாத்மியமானது மகாவிஸ்தார அலங்காரமாக எழுதப்பெற்று வருகிறது என்று அடிபேரிகை. இதை நிதானித்து படித்தும் கேட்டுக்கொண்டும் வருகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடர்பாடுகளோ என்றென்றும் வராது என்று அடிபேரிகை. அதாவது நமக்கு எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. இதெல்லாம் ஆசீர்வாதிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்போ கிட்டும்? கிட்டும். அடுத்தது அவங்க நினைவு எப்போ வரும்? அந்நிய பாவம் பொங்கி அந்நிய பாவம் பொங்கி அன்னால் அலைந்ததை வேறறுத்து நன்னேறி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும். பொங்கலோ பொங்கல். அந்த அந்நிய பாவம் பொங்கின்னு சொல்கிறாங்க. அது என்ன அந்நிய பாவம்? நம்ம இந்த வெளியில் இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் முடிதானே? நம்ம இன்னும் எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல. தெய்வத்தை அந்நியமாக அவங்கள நம்ம வேறன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய பாவம். பாவத்துள்ள பெரிய பாவம் என்னன்னா அந்நிய பாவம். ஏன்னா தலையில் என் கூறு தாழ்வாழி வாழியேன்னு சொல்கிறோம். அப்புறம் எப்படி அவங்க வேறன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அவங்க இல்லைன்னா நம்ம ஏது? ஒரு இமைப்பொழுதும் உன்னை நீங்காது இருந்து காத்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்கிறது அப்போ நம்பலன்னு தானே அர்த்தம் அந்த இடத்துல. அதாவது மழை வரப்போகுது இன்றைக்கி அப்படின்னு ஒரு பாதிரியார் இது பண்ணுறாரு. நாளைக்கு வரும்போது மழை இருக்கும் பார்த்துக்கங்கன்னு எல்லாரும் வராங்க. ஒரு குழந்தை மட்டும் ஒரு குடை எடுத்துகிட்டு வருது. என்ன நீ மட்டும் குடை எடுத்து வந்துருங்க? நீங்கள் மழை வரும்னு சொன்னீங்கல்ல ஃபாதர். அதுதான் அந்த நம்பிக்கை. அந்த போல தான் நம்ம வந்து தலையில் என் குரு தாள் இருக்கிறது, என்னுடைய குருனுடைய அந்த திருப்பாதம் என் தலைகளில் அழுத்தி பதிக்கப்பெற்றிருக்கிறது. அவர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள். அவர்களுடைய வழிப்படி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறத முழுமையாக மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த அந்நிய பாவம் பொங்கி வெளியில் போயிடும். அதாவது அந்நிய பாவம் பொங்கி வெளியில் போயிடுச்சுன்னா அந்த கசடு பூரா வெளியில் போயிடும். அப்போ நாம் வந்து அந்த
அவர்களுடைய அந்த அருளமுதத்தை பெறுவதற்கான சுத்த பாத்திரர்களாக நாம் ஆக முடியும். சுத்தமான பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்ல. அமிர்தம் வாங்க போகிறோம்ல, சாதாரண என்ன கஞ்சியை வாங்க போகிறோம். கஞ்சி வாங்கினவங்கன்னா கூட நம்ம அதை விளக்கி துடைச்சி கொண்டு போவோம். அமிர்தம் வாங்குகிற பாத்திரம் எப்படி இருக்கணும்? அமிர்தம் வாங்குகிற பாத்திரம் எது? நினைவு. அதை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதாவது உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்தால்தான் ஞானம். இதுதான் தெய்வத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா பாரவான்களும் ருஷிகள் குருமார்கள் எல்லாரும் எடுத்து வைத்த, ஞானியர்கள் எடுத்து வைத்த தேவ சட்டம். தெய்வம் வரைக்கும் தெய்வத்துக்கும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் அவர்களுக்கு அந்த உடல் பொருள் ஆவி மூணையும் தத்தம் செய்து தான் அவங்க எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. உடல் பொருள் ஆவின்னா என்ன? உடல் பொருள், பொருள்னா பொருள், ஆவினா ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க. உடல் பொருள்னா நம்ம ஜீவன். உடல் பொருள் ஆவி. ஆவி என்பது நம்முடைய நினைவு, பொருள் என்பது நம்முடைய வாக்கு, பொருள் புரிந்த நம்முடைய வாக்கு. உடல்ங்கிறது செயல், காரியம். அதாவது எண்ணம், சொல், செயல். இது மூணையும் அவர்களிடத்தை தத்தம் செய்கிறது தான் உடல் பொருள் ஆவி. இதை நம்மெல்லாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம் உடல் பொருள் ஆவி தத்தம் அப்படின்னு. சரி, எண்ணம் சொல் செயலை ஒருத்தரால் தத்தம் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளால் முடியல. இது வரைக்கும் என்னால் முடியலைங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏதோ அவர்கள் என் தலையில் இருக்கிறாங்க, அவர்கள் நம்மளை வழி நடத்துகிறாங்கங்கிற நம்பிக்கை. ஏன்னா அவங்க நமக்கு தலையில் அப்படி ஏற்றி பதிச்சு வைச்சதுனால அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை மட்டும்தான் இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லா செல்வங்களையும், அதாவது இகபர சௌபாக்கியங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி உட்காந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்னா அது நான் இல்லை, அவர்கள் போட்ட பிச்சை, அவங்களுடைய நூல்களிலிருந்தும் எடுத்துக்கிட்ட காப்பி அடிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். அப்படி நாம் எதையும் செய்கிறோம் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறது தாங்க எண்ணம், நினைவு. இது எதற்கும் நான் காரணம் அல்ல. அனைத்து செயல்களுக்கும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் ஒரு அணுவளவேனும் நம்மை விட்டு நீங்காது நம்மை கண்காணித்து கொண்டு அவர்கள் வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு நம்பணும். அதான் ஆவி. பொருள் என்னன்னா சொல். என்ன சொல் நம்ம வாயில் வரணும்? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லிட்டோம். அதேமாதிரி நம்ம பேசுகிறதும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இனிய உளவுனா என்ன? இனிய உளவாகனா என்ன அர்த்தம்? நமக்கு உண்மையாக இன்பம் பயக்கக்கூடிய அந்த சொல் எது? ஆமாம், இனிய உளவு. இனிய உளவு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான உளவு. உளவுன்னா நமக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. யார் தெய்வத்தை தவிர வேறு யாரால் வெளிப்படுத்த முடியும்? அந்த இனிய உளவு நம்மகிட்ட வேத நூல்களில் இருக்குது. இனிய உளவாக இன்னாத கூறல், தேவையில்லாததெல்லாம் எடுத்து மண்டையில் போட்டுட்டு குப்பை மாதிரி ஆக்கிக்கிட்டு அது செஞ்சது என்ன அர்த்தம்னாக்கா, கனி இருக்கும்போது காயை திங்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்போ இனிய உளவாக இன்னாத கூறல்ங்கிறதும் நம்ம வேத நூலை தவிர்த்து அவர்களுடைய அந்த திருவிளையாடல்களை தவிர்த்து அவர்களுடைய பெருமையை தவிர்த்து நாம் எதை பேசினாலும் அது காய் அப்படிங்கிற நினைவு நமக்கு இருக்க வேண்டும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. செயல், எண்ணம் வந்தும் சொல் வந்துட்டோம். செயல் இருக்குல்ல, செயல் எப்படி? இப்போ நீங்கள் செய்கிறீங்கல்ல, இதுதான். அதாவது தூலத்தால் வணக்கங்கள் பண்ணுறதும், தூலத்தால் மெய்வழிக்கு உபகாரங்கள் செய்வதும், தூலத்தால் முடிந்த அளவுக்கு ஒரு பிறவியர் அந்த ஒரு ஒத்த மனம் படைத்தவர்களாக இருக்கணும். தெய்வம் ரொம்ப அதை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு ஒரே ஒரு மாணாக்கன் தான் இருக்க வேண்டும், இது தெய்வ உத்தரவு. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நினைவில் இருப்பீர்கள், ஆனால் எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பெருசாக கஷ்டமாக போய்டும்டா அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் காதால் கேட்டவங்க நாங்கள். ஏன்னா புத்த பகவான் தீர்க்க தரிசனமே எடுத்த வச்சாங்கன்னாக்கா அந்த நேரத்தில் பிறவியர்கள் மத்தியில் கொஞ்சம்
சலசலப்பு, குழப்பம். நான் தான் பெரியவன், நான் சீனியர், நீ ஜூனியர், உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இந்த உபதேசம் வாங்கியிருக்கேன், நீ இந்த உபதேசம் வாங்கியிருக்க, இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் புத்த பகவான் தீர்க்க தரிசனம் எடுத்து வச்சுக்கிறாங்க தெய்வம். கானகத்தில் அந்த ஒருவரிடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் பாரபட்சமின்மையையும் விளைவேற பண்படுத்துங்கள், மறந்துவிடாதல் பண்படுத்துங்கள், அச்சத்துடன் பண்படுத்துங்கள், உங்களுடைய தாயகம் அவர்களிடத்தில் தயவை எதிர்பார்த்திருங்கள், உங்கள் பரம்பரை குடியில் முன்பிறந்த தோன்றலர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். இந்த மாதிரி அந்த நமக்குள்ள எந்த இதுவும் வரக்கூடாது, எல்லாரும் நீங்கள் எல்லாம் ஒரே நினைவோடு இருந்தீங்கன்னா எனக்கு என் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து வச்சாங்க. அதேமாரி ஒரு பாட்டு கூட அழகாக ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நாவையும் பல்லிடிக்கிடாதோ கண்ணெடுந்தன் எழிலின் உஜாரோ நெனினோ கண்மலரிற்கை பட்டு படாதோ இன்னினிய சுவையூட்டும் ஏற்ற முளநாவையும் பல்லிடிக்கிடாதோ வண்ண எழில் ஆசாந்தன் வண்ண உடல் அங்கமீன் நின்றோதும் பிறவியருள் எள்ளளவும் குற்றமது இசைக்காகாதே. அதாவது ஒருவருக்குள் ஒருவர் நாம் அந்த குற்றம் பார்த்துக்கிட்டே போனாக்கா அது இசைக்காகாதுங்கிறாங்க. இசைக்காகாதுன்னா அந்த இசைவுக்கு அவங்க நினைவுக்கு அது இசையினாலே அவர்களுடைய அந்த எல்லாமே வேறு ஒன்றுமே இல்லைங்க. தெய்வத்தினுடைய அந்த அருள்முத வர்ஷிப்பும் அந்த திருப்பாதத்தினுடைய அந்த ஜொலிப்பும் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இது ரெண்டையும் தான் நம்ம வேதங்களில் நிறையா நம்ம தெய்வம் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நம்ம வேதங்களில் இல்லாத ஒரு விஷயம் எந்த வேதத்துலேயும் இல்லை. என்ன சொல்லப்போனால் இந்த அழகான தமிழில் அழகாக நம்ம வேதங்களில் இருக்கிற மாதிரி வேறு எந்த வேதத்திலையும் சொல்ல பெறவே இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட 4 வேதங்களை நமக்கு தெய்வம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம 4 தூண்களாக கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அந்த நிலையை நாமளே உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் சொல் செயலை அவங்களுக்கு தத்தம் பண்ணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அதான் மனத்துக்கண்ணுன்னா மனம் தூய்மை அடையணுங்கிறது தான் இப்போ நம்ம பேசின விஷயங்களே தான். வானின்றி வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. வானின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று வள்ளுவர் சொல்கிறார். வானிலிருந்து தான் அந்த அமிழ்தம் வருது அப்படிங்கிறாங்க. அது வான், அது அவர்களுடைய அந்த வான், அவர்களுடைய நாத ஒலி, அதுதான் அமிழ்தம். அந்த வானிலிருந்து வழங்கிறது எதுன்னா அதுதான் அமிர்தம். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த வானிலிருந்து அவர்களுடைய அந்த திருவாக்குக்கள், அவர்களுடைய அந்த வானிலிருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒரு எழுத்தும் நம்மை கரை ஏற்றக்கூடிய அந்த வல்லமை படைத்த அமிழ்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிழ்தத்தை நாம் பருகிக்கொண்டே இருக்கிறோம், பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை இன்னொன்று சொல்கிறாங்க, பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நேடு வாழ்வார். பொறிவாயில் 5 அவித்தான், அதாவது பஞ்சபூதங்களை, அதாவது இன்னொரு திருக்குறளில் சொல்கிறாங்க, அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடக்கம்னா அந்த 5 புலன்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படியே, அதாவது செயலில்லாமல் இருக்கிறது அடக்கம். உன்னுடைய 5 புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். அப்படி அடக்கி ஆளனாக்கா உனக்கு குற்றம், அதாவது துன்பம் விளைஞ்சிரும் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தெய்வம் அதுக்கு வேறு எது சொல்லியிருக்கிறாங்க, நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அடக்கம் என்பது நம்முடைய ஜீவன் வெளியில் ஏறி கசப்பு நாற்ற பிணநாற்ற ஜலம் வெளியாகி விரைத்து பிணமாக மாறாமல் நம் உள்ளே அடங்கி அது விளைந்து
அவர்களுடைய அந்த திருப்பாதங்களில் ஐக்கியமடைகிறது தான் அடக்கம். இது அடங்காமை, வெளியில் போயிடுறது, அது ஆறிருளாகிய அந்த நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆமாம், சைவமானதடி அகப்பை. பொறிவாயில் ஐந்தவித்தான். எதால் நம்ம 5 புலன்களையும் அவிக்கிறாங்க? அழிக்கல. இந்த இடத்துல வள்ளுவர் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. பொறிவாயில் 5 அவித்தான், பொய்தீர் ஒழுக்கம், நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் அவங்க எதனால் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க? அவர்களுடைய திருவாக்கு மட்டும்தான் நம்முடைய 5 புலன்களையும் அவிக்குதுங்கிறாங்க. அவிக்கிறதுனாக்கா அழிக்கிறது இல்லை, அதை பண்படுத்துகிறது ஒரு விஷயத்தை. அதாவது பாலுக்குள் மோரை விட்டது போல் பதம் பார்த்து கடைந்து நெய்யாக்கும் சஞ்சீவி. பால் அழிக்கிறது இல்லை, அதை அழியாத பொருளாக மாற்றுறது. எப்படி பால் ஒரு நாளைக்கு தான் இருக்கும், மோர் 2 நாளைக்கு இருக்கும், வெண்ணெய் 1 வாரம் இருக்கும், நெய் பல மாதங்கள் வருஷம் கூட இருக்கும், அதை முறையாக காய்ச்சிட்டா. அதுபோல் அந்த இது அவங்களுடைய செயல் அதை தான் அப்படி சொல்கிறாங்க, அவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பொறிவாயில் 5 அவித்தான், அதாவது வேல்யூ ஆர்டர். நம்ம இன்றைக்கி வெளியில் பேசுகிற போது சொல்லுவோம் வேல்யூ ஆர்டர்னு. நம்மளுடைய வேல்யூ இன்றைக்கி ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களில் அந்த மெய்யறிந்த தலை உண்மையான தலை படைத்தவர்கள் யாருன்னா நம்ம கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் தான் வேல்யூ ஆர்டர். அந்த வேல்யூ நீங்கள் உங்களுக்கு புரியணும். அந்த வேல்யூவை புரிஞ்சு நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம எந்த நிலையில் நம்ம ஏற்றி நம்மளுடைய தெய்வம் வைத்திருக்கிறார்கள், அதற்கு அவர்கள் பெற்ற பாடு எவ்வளவு, நாம் அதுக்காக என்ன பாடுபட்டோம். நமக்கு இகபர சௌபாக்கியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நீ மெய்வழியும் பார்த்துக்கோ, நீ இதுலேயும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லி நம்மளை இந்த குடும்பத்தோடு எல்லாத்தையும் அனுபவிக்கிற அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க நம்ம தெய்வம். ஐம்போரி என சொல்வார் வாயில் அத்தை அறியார்கள் மெய்ப்போரி ஆன சஞ்சீவி. பழையபடி அதே தான். அந்த மெய் என்றால் என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லும்போது அந்த மெய்ப்பொறியை நம்ம அறியல, அது வரைக்கும் அறிஞ்சதில்லை. இப்போ நம்ம இங்கே நம்ம அறிஞ்சிக்கிறோம். உண்மையிலேயே மெய்ப்பொறி என்பது அழியாத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரதற்காக நம்ம இடத்திலே வைத்து பொதிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஜீவாத்மா, அதாவது பரமாத்மாவுடைய சொரூபமாகிய ஜீவாத்மா. அதை நீங்கள் உணரணும். அப்படி சொல்லக்கூடிய அதுதான் மெய்ப்பொறி. ஓகே, முடிச்சுட்டு பேசலாமா? சரி.